அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கு தவேகா பொதுக்குழுவா அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அதுல பேசினதெல்லாம் பார்த்த பிறகு திமுக தலைமை ரொம்பவே கலக்கம் அடைந்து போயிருக்கின்றார்களாம். அவர்களுடைய மூத்த தலைவர்கள், உயர்மட்ட குழு இவங்கெல்லாம் கூடி அவசரமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் பேர் சொல்லாமே இருந்தார். இன்றைய அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு நம்ம சிஎம் பேரை சொல்லிட்டாருங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் இவங்க மட்டும்தான் தாவேகா பின்னாடி இருந்தாங்க. ஒரு 30-35% வாக்கு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ சிஎம் பேரை அதுவும் ஆவேசமாக ஆக்ரோஷமாக சொன்ன பிறகு இந்த நடுத்தர வயதினர், வயோதிகர்கள் இவங்கெல்லாமும் சப்ஜாடா தாவேகா பின்னாடி போயிட்டாங்க. ஸோ அடுத்த தேர்தலில் குறைந்தபட்சம் 70-75% வாக்குகள் கன்ஃபார்ம் தாவேகாவிற்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா திமுக இந்த எதிர்கட்சிகள் ஒரு அலையன்ஸ்னு ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு டைம் கொடுக்காம டகால்னு முன்னாடியே சட்டசபையை கலைத்து விட்டு தேர்தலை நடத்தலாம். ஒரு தடவை கேசி ராவ் பண்ணியிருக்காரு தெலுங்கானாவில். அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தாங்களாம். இன்னைக்கு அந்த கூட்டத்தில் தளபதி அவர்களுடைய வெற்றி தலைவருடைய அந்த வீர உரையை பார்த்த பிறகு இல்லை 26க்கு அப்புறம் அடுத்த 50 வருடங்களுக்கு தாவேகா விஜய் அவர்கள் தான் சிஎம். அதனால் இனிமேலாம் நம்ம கட்சி நடத்த முடியாது, ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கூடவே என்ன பண்ணியிருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு இதை பாருப்பா, இன்னும் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் அரசியல்லாம் நமக்கு சரி வராது, புள்ள குட்டிங்களை படிக்க வைங்க, அவங்கெல்லாம் ஏற்கனவே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இப்போவே ஏதாவது ஒரு தொழிலை பார்த்து செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் 50 வருஷத்துக்கு ஆட்சி பக்கம் வேறு எந்த கட்சியுமே போக முடியாது அப்படின்னு அறிவுரை கொடுத்துருக்கிறதா நமக்கு ஒரு சிறப்பு தகவல் வந்திருக்கு நண்பர்களே. இந்த அரசியல் கட்சி மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த ஹியூமர் கிளப்னு வச்சு நடத்துவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல கூட்டம் போடுவாங்க. அதில் நிறைய ஜோக்குகள்லாம் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்புவாங்க. எல்லாரையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துகிற அவங்களே இப்போ ரொம்ப சோகத்தில் இருக்காங்களாம். ஏன்னா ஏதோ நாங்கள் பழைய ஜோக்காக இருந்தாலும் திருப்பி ஒரு 10 பேர் இருக்கும்போது சொன்னால் அப்படியே எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க, ஏதோ நாங்களும் பழப்ப ஓட்டியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இந்த பொதுக்குழுவை பார்த்த பிறகு இந்த மாதிரியான ஒரு காமெடியான மீட்டிங் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, நாங்கள் இனிமேல் ஹியூமர் கிளப்புக்கெல்லாம் வரமாட்டோம், தாவேகா கூட்டங்களுக்கு தான் போவோம் அப்படின்னு பொதுமக்கள் முடிவெடுத்துட்டாங்களாம். சங்கத்தை கலைங்கப்பா அப்படின்னு ஹியூமர் கிளப்பில் பேசிக்கிறதா ஹியூமரஸாக யாரோ ஒருத்தர் தகவல் சொன்னாருங்க. ரைட், இன்றைக்கு தாவேகாவின் கூட்டம் இது எப்படி இருக்குன்னா, இந்த சினிமாவில் என்ன சார் மறுபடியும் சினிமா உதாரணமா அப்படின்னு கேட்காதீங்க, அதுக்கு ஒரு பக்கா ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா 1-2 காமெடியன் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே காமெடியனாக இருந்தால் அது என்ன ஆகும்? இத்தனையும் சீரியஸ் படம் எடுக்கும்போது இந்த மாதிரி வெறும் காமெடியன் மட்டுமே வச்சு எடுத்தால் அந்த படம் ஊற்றிக்கும் இல்லையா? ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர் பேசும்போது அவர் தான் சொன்னார், இந்த தளபதி பட்டத்தை இழந்து வெற்றி தலைவர் பட்டத்தை பெறுகிறார் அப்படின்னு. ரைட்டு, எதையாவது ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை அவர் நமக்கு உணர்த்தி இருக்கார். இதுக்காக நம்ம அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்க வேண்டும். கூடவே என்ன சொல்றாரு, என்னங்க அண்ணாமலை அவர்கள் இப்படி பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக, அதாவது அவர் சொல்லிட்டாராம் இடுப்பு கிள்ளி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டாராம், அதை இப்படி சொல்றாரு. அது அவருடைய தொழில். எது? வெற்றி தலைவர் விஜய் அவர்களுடைய தொழில். அதை போய் இதோட கம்பைன் பண்றதா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு, பேரை சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னுட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம் தெரியுமா? லியோவை பார்க்கணும். அது எங்கேருந்து வந்தது? அவருடைய சினிமாலேருந்து வந்தது தானே. அப்போது அவரே உதாரணம் சொல்லும்போது அவர் நடித்த படத்துலேருந்து தான் ரிலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொது வெளியில் அவர் பேசின எந்த விஷயத்தையும் அவரால் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தையாவது அவரால் சொல்ல முடியல. அப்போ அவரே சினிமாவை தான் மேற்கோள் காமிக்கிறார் அப்படின்னும் போது அண்ணாமலை அதை கோட் பண்ணுறதுலையோ இல்லை நாம சினிமா பேரலல் சொல்கிறதுலையோ எந்த விதமான தவறும் இல்லை. ஒத்துக்கிறீங்களா? ரைட். இதில் ஆதவ் அர்ஜுனா இன்னொரு பேரலல் சொல்கிறாரு. அதாவது 2ஆம் உலகப் போரின் போது இந்த பக்கம் ஜெர்மனி, இட்டாலி அவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்களாம், அந்த பக்கம் ஃப்ரான்ஸு, பிரிட்டன் அவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்களாம். அமெரிக்கா அப்படியே ஒதுங்கி நின்றுன்னு அவங்க காரியத்தில் மும்முரமாக இருக்காங்க. அணுகுண்டை மட்டும் தயாரிச்சு நிற்கிறாங்களாம்.
டகால்னு போயிட்டு ஜப்பான் மேலே ஒரு அணுகுண்டை போட்டாங்களாம். அதுக்கப்புறம் சண்டை முடிவுக்கு வந்துச்சான். அதாவது எல்லாம் ஒரு குறை சொல்கிறாங்கல்ல, இந்த களத்தில் இறங்கி போராடுறது கிடையாது, வீட்டுக்குள்ளேருந்தே ட்வீட் போட்டுனுக்கிறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம், பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்கிறார், அமெரிக்கா மாதிரி அப்படின்னு. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் வரலாறு படித்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா எதுவுமே பண்ணல, எடுத்த உடனே ஜப்பான் மேலே தான் குண்டு போட்டாங்க. ரைட்டு. இந்த ஆப்பிரிக்கன் தேட்டரில் நடந்த சண்டைகள், அதுக்கப்புறமா இட்டாலியை கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸும் அமெரிக்கன் ஃபோர்ஸஸும் ஒன்றா சேர்ந்து போகிறது. அதில் அந்த பிரிட்டிஷ் மிலிட்ரி சீஃப் என்ன பண்ணுறாரு, என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அமெரிக்கன் ஃபோர்ஸஸை சுத்து வழியாக வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறுக்கு வழியாக போனது, அவங்களுக்கு தடங்கள் ஏற்படுத்தினது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் ஹிஸ்டரி. நார்மண்டி லேண்டிங் அப்படின்னு இருக்கு, இந்த ட்ரெஸ்டன் அப்படின்ற ஒரு சிட்டியை போட்டு நாசம் பண்ணாங்க. அது பேசிக்கலி கல்ச்சுரல் சிட்டி. அதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்றது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சு தொலைச்சிச்சு. என்ன பண்ணுறது? அடுத்தது ஜப்பான் மேலே அணுகுண்டது போட்டது வந்து அந்த மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்று. அதை விட முக்கியம், ஜெர்மனி அவங்கள டிஃபீட் பண்ண பிறகு ரஷ்யா இந்த பக்கம் ஜப்பானுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவசரமாக இதை போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வரலாறு தெரியவில்லை அப்படின்னா அதுக்காக மற்றவங்களை அவர் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் வெற்றி தலைவரை அமெரிக்கா இல்லை, நீங்கள் வந்து மார்ஸ், ஆமாம் அதோட கூட நீங்கள் உதாரணம் சொல்லிட்டு போங்க. ஆனால் மற்றவங்கள்லாம் முட்டா பயகன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, ட்ராஜடி ஆகிடும் உங்களுக்கு. அது இதனோட என்னவோ தெரியல, சம்மந்தம் இல்லாமல் சில பேர் வந்து சார் அது என்ன சைவ மீன் குழம்பு அப்படின்னு கேட்டாங்க. நானும் வந்து சாட் ஜிபிடி கிட்டலாம் கேட்டாங்க, அதுக்கும் தெரியல. வெஜிடேரியன் ஃபிஷ் கிரேவி அப்படின்னா ஐஎம் சாரி என்னால் சொல்ல முடியலன்னுடுச்சு. நம்ம விட்டுற முடியுமா? நாமளே வந்து மூளையை உடச்சிங்கன்னு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது இந்த பெரிய மீன் வந்து சின்ன மீனை சாப்பிடுங்க. சின்ன மீன் என்ன பண்ணும், இந்த புழு பூச்சி இல்லை மற்ற மீன்கள் செத்து விழுந்துன்னா அது அந்த மாதிரி எதையோ தின்னு கிடக்கும் கடலில். வேற என்ன அதுக்கு வந்து பிஸாவும் பர்கருமா போட போகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ இதெல்லாம் இந்த புழு பூச்சி தின்றதோ இல்லை மீனை தின்றதோ அசைவம் ஆயிடுது. ஒரு தொட்டிலையோ இல்லை ஒரு குளத்துலையோ ஒரே வகை மீன்களை மட்டும் போட்டு அதுங்களுக்கு வந்து பொறி, பொட்டு, புண்ணாக்கு, தவிடு தின்னாதா? இல்லை போட்டு பாருங்க, தின்னும். இதையெல்லாம் போட்டு வளர்த்தீங்கன்னா அப்போ அந்த மீன் என்ன சாப்பிடுது? முழுக்க சைவ உணவுகளை மட்டும் சாப்பிடுகின்றது. அப்போ அந்த மீன் சைவ மீன். என்னங்க இது கூட தெரியலையா உங்களுக்கு? ஆனால் எதுக்காக இந்த சைவ மீன் குழம்புன்ற பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரியல. சரி, அது இருந்துட்டு போட்டோம். அடுத்தது புஷி ஆனந்த் அவர்கள். இதில் பாருங்க, தாவேக்கால என்ன சொல்றாங்கன்னா கட்சிக்கு உழைத்தவர்களுக்கு மட்டுமே பதவி அப்படின்றாங்க. ஆனால் மேடையில் பார்த்தீங்கன்னா இந்த கனத்த இதயத்தோடு பாஜகலேருந்து அதிமுகவுக்கு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அந்த கனத்தை அங்கே இறக்கி வைக்க முடியல போல இருக்கு. அதே கனத்த இதயத்தோடு அங்கேருந்து தாவேக்காக்கு வந்தார். அவருக்கும் பதவி கொடுத்துருக்காங்க, அவரும் மேடையில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஒரு காலத்தில் வேலை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் விசிகாவில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்தார் இல்லையா ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ஆமாம், அவருக்கும் ஏதோ பதவி ஊற்றுக்கிறாங்க. அப்புறம் எப்படி கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு மட்டும்னா அப்போது எப்படி வெளியில் இருந்தாலும் அவங்க கட்சிக்காகத்தான் உழைத்து கொண்டிருந்தார்களா? ஒன்றுமே புரியல. ஆனால் அவர் ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம் காமெடி பண்ணார்னா புஷி ஆனந்த் அவர்களுடைய காமெடிக்கு வந்து ஈடு இணை கிடையாது. என்ன சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவசரமாக ஏதோ வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா பலூன் வேணும்னாராம். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் நான், இது என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு. இது மாதிரி பலூன் வேணும்னா, பலூன் தானே வேற வாங்கிக்கலாம், இல்லை பூச்சின்னு போயிட்டாங்க, இல்லை வேற வாங்கிக்கலாம், இல்லை அதில் வந்து என் தலைவன் படம் போட்ட பலூன் அது எனக்கு வேணும் அப்படின்னாராம். நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 26 அவர்களுடைய டார்கெட் கிடையாது, 31 தான். ஏன்னா அப்போ தான் வந்து அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல பேருக்கு வந்து அந்த ஓட்டுரிமையே வரும்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் வந்து என்னை கேள்வி கேட்டாங்க, என்ன சார் இப்படிலாம் நீங்கள் வந்து நக்கல் பண்ணுறீங்க அப்படின்னு. எங்கள் பலூன் விடுறவங்களெல்லாம் கட்சியில் வச்சுக்கின்னு எனக்கு அந்த பலூனை வாங்கி கொடு, இதுக்கு ஒரு வழக்கறிஞர் அணிலாம் அனுப்புவாங்க போல இது கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு. இப்படிப்பட்ட ரசிகர்களை தொண்டர்கள்னு சொல்கிறதா இப்படி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் நான் சொன்னால் மட்டும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. கூடவே இன்னொன்று சொன்னார் அவர். அப்படியே இறங்கி வராராம். வரும்போது அந்த சாப்பிட்ற இடம் ஒரு மாதிரி இருக்கான், அந்த இட்லி வந்து கல் மாதிரி இருக்கான். ஆனால் இருந்தாலும் அங்கே உக்காந்து அந்த கல் மாதிரி இட்லியை சாப்பிட்டா ஒரு மகனுக்காக தந்தை அந்த கல் இட்லியை சாப்பிட்டார் அப்படின்றார்.
ஏங்க நீங்களே உங்களை ட்ரோல் பண்ணிக்கினீங்கன்னா அப்புறம் மற்ற கட்சியில் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்னவோ மகனுக்காக தந்தை வந்து கல் மாதிரி இட்லியை சாப்பிட்றாருன்னு சொல்கிறீங்களே. இன்றைக்கி முக்காவாசி தந்தைமார்கள் அது மகன் எதிர்க்கையே மனைவிக்கு பயந்துக்கின்னு அந்த கல் மாதிரி இட்லியை தான் தின்னுக்கிறோம். நீங்கள் என்னவோ இங்கே மட்டும்தான் என்னவோ பெருசாக சொல்லின்னுக்கிறீங்க. இது யாரை சொல்கிறாரு, என்ன இட்லியை சொல்கிறாரு, இவர் வந்து இது மாதிரி பேசினா அப்புறம் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியல. அதான் சொன்ன ஒருத்தருக்கு போட்டி போட்டுனுக்கிறாங்க காமெடியில் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்தார். சொன்னார் பாருங்க, எல்லாரும் அடி நடிச்சிட்டு இருக்காங்க, நான் வேற அப்படின்னும் போது அப்படியே ஒரு பாஸ் கொடுக்குறாரு. அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் வந்ததுன்னு இந்த வீடியோவில் தெரியல. புரியுது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் ரியாக்ஷன் வருது பெருசாக. அப்போ சொல்கிறாரு, மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்றாரு. அப்போ தான் வந்து அந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கரகோஷம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருவேளை அங்கே வந்திருக்கவங்கெல்லாம் நமது முதலமைச்சர் அவர்களுடைய ஆதரவாளர்களோ, அவர் பேரை சொன்ன உடனே இவ்வளோ கரகோஷம் வருது, இது கூட தெரியாமல் இவர் வெள்ளந்தியாக இருக்காரு அப்படின்னு எனக்கு ஒரு கவலை வந்துருச்சு. ஏங்க ஒருத்தர் பேரை சொல்கிறது ஒரு பெரிய வீரமா? இதை போய் என்னவோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இதில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்துக்காங்க. ஆவேசமாக பேசினார், ஆக்ரோஷமாக பேசினார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னார். என்னங்க நினச்சின்னுக்கிறீங்க? இப்போ வருதான்னு தெரியல. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பாக ஹீரோக்கள் அவங்களுடைய ரசிகர்களுக்காக அந்த ஹீரோ பேர்லேயே புஸ்தகம் வரும். அது முழுக்க முழுக்க கலரில் இருக்கும். அதில் வந்து அவங்க ஹீரோவோடைய அந்த கலர் படங்கள் 2 இருக்கும். அது அவருடைய படம் லிஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன புது படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு, அதுக்கப்புறம் அந்த ரசிகர் மன்ற செயல்பாடுகள் அப்படின்னு இது மாதிரி தான் நிறைய பில்டப் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போட்டுன்னு பண்ணின்னுக்கிறாங்க. ஏகப்பட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் என்ன? அதாவது இப்போ இந்த தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா, சினிமா அந்த சினிமா பார்க்குற ரசிகர்களுக்காக எடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்களுக்காக படம் எடுக்கிறது அப்படின்றது தான் நிறைய இருக்குதுங்க. அதனால தான் தமிழ் சினிமாவையே கிட்டத்தட்ட ஒழிச்சு கட்டி போட்டாங்க. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதே மாதிரி தான் பண்ண போகிறாங்களோ. ரசிகர்களுக்காகவே நியூஸ் போட்டு சரி இருக்கட்டும், அப்போ தானே வந்து சோஷியல் மீடியா நம்மள மாதிரி இண்டிபெண்ட் மீடியாலாம் சர்வைவ் ஆக முடியும். ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், என்னது அணை கட்டி ஆத்தை தடுக்கலாம், காத்தை தடுக்க முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் மோடிஜி தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்தது, ஒருவேளை கதை திரைக்கதை வசனம் அண்ணன் டி ராஜேந்திரா இருப்பாரோ, அப்படியே ரைமிங் அடிக்கிறாரு அப்படின்னு. ஏங்க அதெல்லாம் அவர் காலத்தோடு போயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி ரைமிங் டைமிங்கெல்லாம் வந்து மார்க்கெட் கிடையாது. நீங்கள் என்னடானா பாருங்கள், இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த மாதிரி தான் படம் எடுக்கணும். நீங்கள் வந்து 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ட்ரெண்டெல்லாம் வச்சு இப்போ படம் ஓட்டின்றீங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இன்னொன்று சொன்னார், இங்கே போட்டி என்பது டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் அப்படின்னு சொன்னார். இதை வேற நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து ஹைலைட் பண்ணி போட்டுனுக்கிறாங்க. இதை சொன்ன உடனே அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லாம், ஆமாம் ரசிகர்கள் தான் சொல்லணும், இன்னும் அவர் வந்து முழு நேரம் அரசியலுக்கு வந்த மாதிரி இல்லை. அவங்கெல்லாம் வந்து ஒரே கரகோஷம். எங்கள் அண்ணன் சீமான் கூட இப்படி தான் சொல்லுவார், நாத்தாக்காவுக்கும் மற்ற கட்சிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லுவார். நான் தான் அன்னிலேருந்து சொல்லின்னுக்கிறேன், இந்த தாவேகா அப்படின்றது எந்த கட்சிக்கு டேமேஜ் அப்படின்னா கண்ணை மூடின்னு சொல்லலாம், நாத்தாக்காவுக்கு அப்படின்னு. இப்போ புரியுதுங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி அரசியல் பண்ணாரோ அதை இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பண்ணின்னுக்கிறார். கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. ஆளுக்கு வாயில் வந்ததை வடச்சு விட்டுனுக்கிறாங்க. எதிர்க்க இருக்கவங்கெல்லாம் வந்து முட்டா பசங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு, எதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மென்மே கம் மென்மே கோ, அது யாரோ பிளேக் அப்படின்றவர் எழுதின கவிதையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து உடனே டக்குன்னு சுட ஃபேக்ட் செக் பண்ணி இல்லை அது வந்து டென்னிசன் எழுதின கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு குறியீடு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதாவது பிளேக் இல்லை, பிளாக். அந்த மென்மே கம் மென்மே கோ அப்படின்றது ஒரு வரலாற்று உண்மையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த கவிதையை எழுதினவர் வந்து ஒரு காலத்தில் ஆப்பிரிக்காவிலிருந்து கடத்தி வரப்பட்டு அடிமையாக சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு கருப்பினத்தவர் எழுதின கவிதை அது. அவர் தான் சொல்வார், இந்த வீட்டில் எல்லாரும் வராங்க போகிறாங்க, ஆனால் நான் மட்டும் வேலை செஞ்சு நினைக்கிறேன் அப்படின்றத குறிக்கும் விதமாக மென்மேகம் மென்மேகோ அப்படின்னு எழுதியிருக்காருங்க. இதை வந்து அன்றைக்கு சிஐஏல மேஜர் டென்னி அப்படின்றவர் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த கவிதையை பார்த்துருக்காரு. ஆஹா,
நாம தான் வந்து இங்கிலீஷில் உச்சத்தில் இருக்கோம், எங்கேயோ ஆப்பிரிக்காலேருந்து வந்த ஒரு கருப்பின அடிமை இந்த மாதிரி கவிதை எழுதுறதா அப்படின்ட்டு அந்த கவிதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் அவருடைய மகன் அவர் வந்து இந்த கவிதையெல்லாம் அவர் பேரில் பப்ளிஷ் பண்ணிக்கினார். இந்த டென்னி இருக்கார் இல்லையா, அவருடைய சன் தான் டென்னிசன். ஏன்னா ஸ்பெல்லிங் எடுத்து பாருங்க, TENNYSON அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டென்னிசன் வந்து இப்படி பாப்புலர் ஆயிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் போயிட்டு வெரிஃபை பண்ணுமான்னு கேட்குறீங்களா? அது சரிங்க, செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்கா சும்மா இருந்தது, கட்சியில் போயிட்டு குண்டு போட்டது அப்படின்னு ஒரிஜினல் சொன்னால் அதெல்லாம் யாரும் யோசிக்காதீங்க, அப்படியே நம்பிட்டு கை தட்டிட்டு போங்க. நான் சொன்னால் மட்டும் இவன் சொன்னது நிஜமா அப்படின்ட்டு போயிட்டு எல்லாம் செக் பண்ணுங்க. இதெல்லாம் ஓர வஞ்சனையா இருக்குது. அடுத்தது நிறைய தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதில் வந்து பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேங்கை வயலுக்கு தலைவர் போவார், அது வந்து தீர்வு காண்பதற்காக அப்படின்னு. எப்போங்க அங்கே இருக்கவங்க மேலேயே கேஸை போட்டு அந்த கோர்ட்டில் கேஸ் எல்லாம் நடந்து நிற்குது. இவர் தீர்வு காணுறதுக்கு எப்போ போவார்? ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணாங்க போவாருன்னு, இன்னும் போகிற வழியாக காணோம். இதில் ஒன்று சொன்னார், அதாவது மக்கள் பிரச்சனையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னாரு வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். அடுத்தது அந்த பிரச்சனையை சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்தா, எங்கள் மாநாடுலேருந்து 1ஆம் ஆண்டுலேருந்து பரந்தூர் போய் மக்களை சந்திக்கும் போதுலேருந்து எங்களை வந்து சந்திக்க விடவில்லை. அதே மாதிரி இந்த ஏதாவது கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எந்த இடமும் கிடைக்காத மாதிரி பிரச்சனை பண்ணின்னுக்கிறாங்க. இன்றைக்கி கூட இது மாதிரி பண்ணுறாங்க. ஏங்க, மக்கள் பிரச்சனையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனையை வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனை தான் மக்களுக்கு முக்கியமா? மக்களுடைய பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு நான் கேட்குறேன்னா, அந்த தீர்மானங்கள் போட்டுக்கிறாங்க இல்லையா, பரந்தூரில் விமான நிலையம் கூடாதுன்னு சொன்னாங்க. கூடவே இன்னொரு தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு தான் ஒரே தீர்வுன்னு சொல்லிக்கிறாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எப்பவோ இருந்தது அது. அதுக்கு இப்போதான் அவர் குரல் கொடுக்குறாரா? இப்போ இலங்கை தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? அங்கே அதுக்கப்புறம் எத்தனையோ தேர்தல்கள் நடந்து இப்போ தமிழர்கள் அந்த இலங்கை அமைச்சரவையில் மந்திரிகளாக இருக்கின்றனர். இப்போ போயிட்டு பொது வாக்கெடுப்பு அப்படின்னு தீர்மானம் போட்டுக்கிறீங்க. பொது வாக்கெடுப்பு எதுக்காக நடத்த போறீங்க? இல்லை, முதல்ல அதை இலங்கை தமிழர்கள் ஒத்துப்பாங்களா? இப்போ அங்கே என்ன பிரச்சனை இருக்குது இலங்கை தமிழர்களுக்கு, அதை கொஞ்சம் சொல்லுவாரா? ஏன்னா தமிழர்களே அங்கே மந்திரிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னும் போது நீங்கள் போயிட்டு சும்மா இருக்கிறத சீண்டி விடுற மாதிரி பொது வாக்கெடுப்பு அப்படின்னா, இல்லை இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டியதை, இந்த உலகநாயகன் சொன்னார்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியது அப்படின்னு, அன்னைக்கு போட வேண்டிய தீர்மானத்தை இன்னைக்கு போட்டுனுக்கிறாரா அவரு? அதில் CTR நிர்மல்குமார் பேசுறாரு, நீங்கள் குண்டு கிளி மாதிரி இருங்கள். யாரை சொல்றாரு இவரு? அவங்க தலைவரை மேடையில் வச்சுன்னு அவரே சொல்றாரு, குண்டு கிளி மாதிரி இருங்கள் அப்படின்றாரு. இன்னும் 2 மாசத்துல பாருங்க போராட்டம்னா என்னன்னு காமிக்க போறாருன்னு வேற ஒருத்தர் சொல்லிக்கிறாரு. அப்ப இது வரைக்கும் படமே வரலையா? வெறும் ட்ரெய்லர் தான் வந்து நிற்குதா? அப்புறம் வந்து சினிமா மாதிரி அரசியல் நடத்துறாருன்னு சொன்னா நீங்களாம் கோவப்படுறீங்க. இன்னும் 2 மாசமா, கரெக்ட், இந்த மார்ச் ஏப்ரல், இது மார்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் மே ரொம்ப வெயிலாக இருக்கும்ல. ஆமாம், பொதுவாக அந்த சினிமா எடுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் அவுட்டோர் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி இடத்துல ஷூட்டிங் வச்சுப்பாங்க. கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே ஃபாரினில் ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. அதனால் ஏப்ரல் மே கழிச்சு ஜூனில் வரலாம் அப்படின்னு நினச்சிருக்காரோ? இதில் அண்ணாமலையை எதிர்த்து ஃபயர் விட்டுனுக்கிறாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். ஒரு புலி களத்தில் இருக்கும் பொழுது ஆடு குறுக்க வந்து அப்படின்றாரு. அந்த ஒரு பிரச்சனையில் இவர் பாட்டுக்கு சாட்டையில் எடுத்து அடிச்சுக்கிறார் அப்படின்னா, சரி உங்கள் தலைவர் என்ன பண்ணார்? உங்கள் கட்சியில் என்ன போராட்டம் பண்ணீங்க கேட்டால், நாங்கள் ஏதோ ஒரு போயினது பேப்பர் குத்தோம், நோட்டீஸ் குத்தோம்னு சொல்லுவீங்க. அது கொடுக்கூடாதுன்னு சொன்னோன்னே முடிஞ்சு போச்சு. இல்லை, எந்த பிரச்சனைக்கு தான் இவங்க தலைவர் ரோட்டில் வந்து குரல் குத்துக்கிறார் சொல்லுங்கள்? இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் அவர் பிரச்சனை, மக்கள் பிரச்சனைன்னு சொன்னது கூட, எனக்கு வந்து மக்களை சந்திக்க பர்மிஷன் கொடுக்கல, எங்கள் கட்சி மீட்டிங் போனோம்னா இடத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, இதைத்தான் சொல்லி நிற்கிறாரே தவிர மக்கள் பிரச்சனைன்னு அவர் என்னத்தை பேசினார், என்னைக்கு பேசினார், எங்கே வந்து பேசினார் சொல்ல முடியுமா? அதாவது நான் கூட யோசித்தேன், ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விசிகால இருந்த வரைக்கும் நல்லா தாங்க பேசியிருந்தார். பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அருமையான பாயிண்ட் எல்லாம் அவர் எடுத்து வச்சு பேசினார். ஆனால் இங்கே வந்த பிறகு ஏன் இந்த மாதிரி ஆயிட்டார் அப்படின்னும் போது தான் மறுபடியும் எனக்கு இந்த சினிமா பேரல் தான் ஞாபகம் வருது. சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இன்வேரியபிளி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமெடி தான் பண்ணிட்டு இருப்பாங்க.
அது ஏன்னா எனக்கு தெரியல. அந்த ஹீரோக்கு இணையான ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா அது டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் மட்டும்தான் நடக்குமே தவிர, மற்றபடி ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கல் கேரக்டராக தான் காமிப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஹீரோவை கொஞ்சம் பில்டப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாங்க போல இருக்குது. இங்கே வெற்றி தலைவர் அவர் தானே ஹீரோ, அதனால மற்றவங்கெல்லாம் காமெடி தான் பண்ணணும் அப்படின்னு ஸ்கிரிப்டில் எழுதிட்டாங்க போல இருக்கு. யார் டைரக்டரு அது தெரியல. அதனால தான் அவர் இந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். ரைட்டு, நீங்க நினைச்சிக்கலாம் திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு. ரைட், ஜனங்க வந்து ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, 26க்கு அப்புறம் நிறைய சிரிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.